ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது வந்து நம்மளோட ஆர்பிஐ கவர்னர், புது கவர்னர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அவர் பேரு சஞ்சய் மல்ஹோத்ரா. இவர் 1990யோட ராஜஸ்தான் கேடர் ஐஏஎஸ் பேட்ச். இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர். அடுத்து இங்க ஒரு வேர்டு பாருங்க. கவர்மெண்ட் மூவ்ஸ் 10% என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் ஆன் கான்சர்ட்ஸ். கான்சர்ட்ஸ்னா இந்த மியூசிக்கல் ஷோ மாதிரி நடத்துறாங்க இல்லையா? கச்சேரிகள். ஸோ கச்சேரிகள்ல வந்து என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் 10% போடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் மூட்ஸ் அப்படின்னா, முல்ஸ் அப்படின்னா திங்ஸ் டீப்லின்னு அர்த்தம். மூட்ஸ் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து 26த் கவர்னரா இருப்பாங்க. ஸோ அடுத்து இதெல்லாம் ரீஜனல் நியூஸ். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இங்க வந்து பாருங்க, ஃபில்ம் மேக்கர் ஷாஜி என் கருண். அவருக்கு வந்து ஜேசி டேனியல் அவார்டு குடுத்திருக்காங்க. இவங்க மலையாளம் சினிமால வந்து லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் குடுத்ததுக்காண்டி இவருக்கு வந்து இந்த அவார்டு குடுத்திருக்காங்க. ஸோ இங்க ஒரு இடியம் ஸ்டில்ட் அப் த ஹார்னர்ஸ் நெஸ்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன இருந்ததுன்னா, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். ஸோ டு கிரியேட் அன் அன்பிளசன்ட், டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஸோ பிளேசஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்ற இந்த எடிட்டோரியல் இங்கிலீஷ்காண்டி நீங்க படிக்கலாம். ஸோ இதுல என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் மே டிசைட் ஃபியூச்சர் ஆஃப் செக்குலரிசம் இன் இந்தியா. சுப்ரீம் கோர்ட்டோட அடுத்த விசாரணையில நம்ம பிரதர்ஹுட் எப்படி இருக்கு? ஸோ எல்லா ரிலீஜியனும் காமனிட்டி இன் ரிலீஜியன் வந்து எப்படி இருக்க போகுது இந்தியால அப்படின்றத பத்தி சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரிகேட் ஐஎன்எஸ் துஷிர் கமிஷன்ட் இன்டு இந்தியன் நேவி இன் கலிங்கட். ஸோ கமிஷன்னா நேவிக்குள்ள அத செயல் கொண்டு வந்தாங்க. இப்போ ஃப்ரிகேட் அப்படின்னா வார்ஷிப்னு அர்த்தங்க. ஸோ லோக்சபா அட்ஜார்ன்ட் இன் எ பிளிங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூடின உடனேயே கலைஞ்சிட்டாங்க. அதுதான். ஸ்டார்ட் ஆன உடனே எண்ட் ஆயிடுச்சு அது. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸோட ஃப்ரீ ஸ்கீம், அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா கீழ வயவந்தன, அதுல வந்து நெறைய பேரு என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து பீம சக்தி யோஜனான்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது எல்ஐசில இன்னும் 3 இயர்ஸ்ல 2 லேக் அந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ கொண்டு வரது. இதுல வந்து பீம சக்தின்னு இருக்கு. ஸோ சக்தினா இது வந்து ஒரு பெண்ண குறிக்கக்கூடியது. ஸோ விமன் ஃபெசிலிட்டேட்டர்ஸ மட்டும் தான் உள்ள கொண்டு வர போறாங்க. இவங்களோட ஸ்டைஃபண்ட் வந்து எவ்வளவா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா பெர் மந்த் 7,000 குடுப்பாங்க. செகண்ட் இயர்ல இருந்து 6,000 பெர் மந்த். தேர்ட் இயர்ல இருந்து ரூபீஸ் 5,000 பெர் மந்த் இவங்களுக்கு ட்ரெய்னிங்கும் குடுப்பாங்க. இவங்க சோர்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா கமிஷனும் கிடைக்கும். டெவலப்மென்ட் எக்கனாமிஸ்ட் நட்ராஜ் பாசஸ் அவே. ஸோ இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்டா இருந்தாரு. அவர் இப்போ இறந்துட்டாருங்க. ஸோ அடுத்து ஃபுல்ஜென்ட் அப்படின்ற வேர்டு வந்து என்ன, ஷைனிங் இன்டென்ஸ்லி, டார்ஜிலிங், பிளேசிங், கிளாரிங், பிளைண்டிங், இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளூஜென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு சினனிம்ங்க. The fulgent starlight cast hard shadows on the landscape. ஓகேங்க. இதோட என்னோட நியூஸ் முடிஞ்சிச்சு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.